Hi dear friends, welcome to Village Teaching Vati. நல்ல மனிதநேயத்தை வளர்த்து நல்ல சமுதாயத்தை உருவாக்குவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்துஸ்தான் ஊரவராக் ராசியார் லிமிடெட் இவங்க பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதாவது ஷார்ட்டாக HURL அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அதாவது இந்த கம்பெனி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியன் ஆயில் கார்பரேஷன், கோல் இந்தியா மற்றும் பல நிறுவனங்களுக்கு ஒரு ஜாயிண்ட் வெஞ்சர் கம்பெனி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் என்ஜினியர் ட்ரெயினி, டிப்ளமோ இன்ஜினியர் ட்ரெயினி அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு கேட்டகரிக்கு வந்து வேலைவாய்ப்பு வந்து வச்சுருக்காங்க. அதை பற்றின முக்கியமான விவரங்களை பார்க்கலாம். சரிங்களா? ஃபஸ்ட்டு வேகன்சி டீட்டெயில்ஸ் பார்த்துருவோம். கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரெயினிக்கு வந்து என்னென்ன பொசிஷன் இருக்குன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கெமிக்கல் கொடுத்துருக்காங்க. கெமிக்கலுக்கு வந்து 40 வேகன்சி. சரிங்களா? கல்வித்தொகை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஜினியரிங்கில் வந்து கெமிக்கல் முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? கெமிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் டெக்னாலஜி, கெமிக்கல் ப்ராசஸ் டெக்னாலஜி வந்து முடிச்சிருக்கணும். அப்படி இல்லைன்னா நீங்கள் ஏஎம்ஐஇ அதில் கூட நீங்கள் இந்த கோர்ஸ் வந்து முடிச்சிருந்துருக்கலாம். பிடெக் முடிச்சிருந்தாலும் ஓகே தான், இல்லைனா ஏஎம்ஐஇ அதாவது முடிச்சிருந்தாலும் ஓகே தான். ஆனால் அவங்க சொன்ன அந்த ஃபீல்டில் மட்டும் தான் நீங்கள் கோர்ஸ் முடிச்சிருக்கணும். இது கெமிக்கலுக்கு. அதுக்கப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் பார்த்தீங்கன்னா நீங்கள் பிடெக் அல்லது ஏஎம்ஐயில் instrumentation and control, electronics instrumentation and control, instrumentation electronics instrumentation, industrial instrumentation, electronics and communication, electronics and control, electronics electrical அப்படின்னு சொல்லிட்டு இதில் முடிச்சிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து இன்ஸ்ட்ருமெண்டேஷனுக்கு வந்து அப்ளை பண்ணலாம். மொத்தம் 15 வேகன்சி. சரிங்களா? அதுக்கப்புறம் எலக்ட்ரிக்கல் தேர்ட் பொசிஷன் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் பார்த்தீங்கன்னா அதே போல் தான் பிடெக் இல்லை ஏஎம்ஐயில் வந்து எலக்ட்ரிக்கல் அண்ட் எலக்ட்ரானிக்ஸ், அப்புறம் இன்ஜினியரிங், எலக்ட்ரிக்கல் டெக்னாலஜி, அதுக்கப்புறம் அவ்வளோதான். இதில் தான் சொல்லியிருக்காங்க. இது வந்து எலக்ட்ரிக்கல் ஃபீல்டுக்கு மொத்தம் 6 போஸ்ட். ஓகேங்களா? ஸோ இது வந்து பார்த்துக்குங்க. இது வந்து பிடெக் ஏஎம்ஐ இவங்க சொன்ன ஃபீல்டில் மட்டும் நீங்கள் முடிச்சிருக்கணும். ஓகேங்களா? இது எலக்ட்ரிக்கலுக்கு 6 வேகன்சி. அடுத்தது மெக்கானிக்கல் வந்து பார்த்தீங்கன்னா பிடெக் அப்படின்னா ஏஎம்ஐயில் நீங்கள் மெக்கானிக்கல் முடிச்சிருக்கணும். அப்போ தான் அந்த போஸ்ட் எலிஜிபிள். மொத்தம் 6 வேகன்சி. சரிங்களா? இது வந்து கிராஜுவேட் இன்ஜினியர் அதுக்கான வேகன்சி. அதுக்கப்புறம் டிப்ளமோ இன்ஜினியர் இதில் ஒரு ஆர்ட்ஸ் டிகிரியுமே இருக்குது, அதையுமே செக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு கெமிக்கல், இதுலேயுமே கெமிக்கல் இருக்குது. அவங்க என்ன சொன்னாங்களோ அதே போல் தான். மொத்தம் 130 வேகன்சி. சரிங்களா? இதில் வந்து பார்த்தீங்கன்னா கெமிக்கல் வந்து நீங்கள் ஃபுல் டைம் டிப்ளமோ 3 இயர்ஸ் வந்து படிச்சிருக்கணும். கெமிக்கல் இன்ஜினியரிங், கெமிக்கல் டெக்னாலஜி, கெமிக்கல் ப்ராசஸ் டெக்னாலஜின்னு சொல்லிட்டு இந்த கோர்ஸில், அல்லது பிஎஸ்சி ஆர்ட்ஸ் டிகிரி வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர்ஸ் ஃபுல் டைம் படிச்சிருக்கணும். ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்ஸ். சரிங்களா? அதில் வந்து நீங்கள் படிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் படிச்சிருந்தாலும் நீங்கள் வந்து எலிஜிபிள் தான். டிப்ளமோவில் இந்த கோர்ஸ் படிச்சிருந்தாலும் எலிஜிபிள், இல்லை பிஎஸ்சியில் ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி படிச்சிருந்தாலுமே இந்த டிப்ளமோ கேட்டகரி இன்ஜினியரிங்கில் இந்த கெமிக்கலுக்கு நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். மொத்தம் 130 வேகன்சி. சரிங்களா? அப்புறம் இன்ஸ்ட்ருமெண்டேஷன் மொத்தம் 15 வேகன்சி. இதே நம்ம லாஸ்ட் டைம் இந்த இன்ஜினியரிங் சொன்னோம் பார்த்தீங்களா, அதே தான் இங்கேயுமே கொடுத்துருக்காங்க. இங்கே என்னென்ன கேட்டகரி இருக்கோ அதே போல் தான் இங்கேயுமே இருக்குது. சரிங்களா? கரெக்டாக செக் பண்ணிக்கங்க. சிலதெல்லாம் கொஞ்சம் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரிங்களா? அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா வேகன்சி லிஸ்ட் வந்து அவ்வளோதான். அப்புறம் எவ்வளோ ஸ்டைஃபண்ட் அப்படின்னு பாருங்கள். ஜிஇடிக்கு வந்து மொத்தம் 40,000லேருந்து 1,40,000 வரைக்கும் இருக்கும். அதாவது ப்ளஸ் பெனிஃபிட்ஸ், அலவன்ஸ் எல்லாமே சேர்த்து அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஸ்டார்டிங் ஸ்டைஃபண்டுங்க சொல்லியிருக்காங்க. ஆனால் ஓவராலாக அப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் டிப்ளமோ இன்ஜினியரிங்க்கு வந்து 23,000லேருந்து 76,200 வரைக்கும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து ஸ்டைஃபண்ட் டீட்டெயில்ஸ். இது கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேஷுவல் லீவ் வந்து 1 இயருக்கு 12 இருக்கும். ரெஸ்ட்ரிக்டட் ஹாலிடே வந்து 6 இருக்கும். சிக் லீவ்ஸ் வந்து ஒரு 10 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? இதையுமே பார்த்துக்குங்க. அப்புறம் சர்வீஸ் அக்ரிமெண்ட் பாண்டு வந்து போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதையும் செக் பண்ணிக்கோங்க. போஸ்டிங் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து எங்கே வேணாலும் இருக்கலாம். நீங்கள் வந்து இந்தியாவில் உங்களுக்கு எங்கே போஸ்டிங் போட்டாலும் நீங்கள் ஒர்க் பண்ணுறதுக்கே வில்லிங்காக இருக்கணும். அவங்க மட்டும் அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதே போல் உங்கள் எல்லா டீட்டெயில்ஸுமே இல்லை, எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 30 செப்டம்பர் 2024 அதன்படி எல்லாமே உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? அப்புறம் ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் கிராஜுவேட் இன்ஜினியருக்கு வந்து மினிமம் 18 வயசு, மேக்ஸிமம் 30 வயசு. டிப்ளமோ இன்ஜினியருக்கு மினிமம் 18 வயசு, மேக்ஸிமம் 27 வயசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. செலெக்ஷன் ப்ராசஸ் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு சிபிடி இருக்கும். சரிங்களா? கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் இருக்கும். அதில் நீங்கள் வந்து பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். அப்புறம் மெடிக்கல் ஃபிட்னஸ் செக் பண்ணுவாங்க. அவ்வளோதான். சரிங்களா? இதுதான் செலெக்ஷன் ப்ராசஸ்ஸு. அப்புறம் சிபிடி வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேப்பர் வந்து கிராஜுவேட் இன்ஜினியரும் சரி, டிப்ளமோ இன்ஜினியருக்கும் சரி, இங்கிலீஷ் ஹிந்தியில் மட்டும்தான் இருக்கும். சரிங்களா? கொஷின் பேப்பர் வந்து
அதுக்கப்புறம் டெஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 2 ஹவர்ஸ் வந்து எக்ஸாம் டைம் கொடுப்பாங்க. கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா 150 கொஸ்டின் இருக்கும். ஒரு கொஸ்டினுக்கு வந்து 1 மார்க் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இதில் நெகட்டிவ் மார்க் எதுவும் கிடையாது. நீங்கள் ராங்காக ஆன்சர் பண்ணிங்கன்னா நெகட்டிவ் மார்க் கிடையாது. ஸோ டீட்டெயிலான டேபிளில் கொடுத்துருக்காங்க, கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க சரிங்களா. அப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கான கைட்லைன் சொல்லியிருக்காங்க, அதையுமே பார்த்துக்குங்க ஓகேங்களா. இந்த வெப்சைட்டில் அஃபிஷியல் வெப்சைட்டில் போயிட்டு அப்ளை பண்ணணும். carrier.hurl.net.in இந்த வெப்சைட்டில் போயிட்டு நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். கேரியர் பேஜில் அதுக்கான லிங்க் தரேன், நீங்கள் செக் பண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. ஒன்லி இந்தியன் நேஷனல்ஸ் ஓகேங்களா, இந்தியன் சிட்டிசன்ஸ் யாராக இருந்தாலுமே அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அப்ளை பண்ணும்போது வேலிட் இமெயில் ஐடி மொபைல் நம்பர் கரெக்டாக கொடுத்துக்குங்க. உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். நீங்களும் அப்பப்போ அஃபிஷியல் வெப்சைட் செக் பண்ணிகிட்டே இருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க சரிங்களா. அப்புறம் அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து பாருங்கள், நீங்கள் வந்து கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிங்க்கு அப்ளை பண்ணுறீங்கன்னா உங்களுக்கு 750 ரூபாய் சரிங்களா. இதுவே நீங்கள் டிப்ளமோ இன்ஜினியர் ட்ரைனிங்க்கு அப்ளை பண்ணிங்கன்னா அது 500 ரூபாய். இது எல்லா கேட்டகரிக்குமே பொருந்தும் சரிங்களா. சில கம்யூனிட்டி கேட்டகரிக்கெலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீஸ் இல்லைன்னு சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் நான் சொல்லலை. பொதுவாக யார் அப்ளை பண்ணாலுமே இந்த ஃபீஸ் வந்து நீங்கள் பே பண்ணணும். கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிங்க்கு வந்து 750, அப்புறம் டிப்ளமோ இன்ஜினியர் ட்ரைனிங் வந்து 500 சரிங்களா. ஆன்லைனில் மட்டும் தான் பே பண்ணணும், அதையுமே தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த ஃபீஸ் வந்து ரீஃபண்ட் கிடையாது ஓகேங்களா. அதுக்கு பிறகு சிபிடி வந்து நடத்துவாங்கன்னு சொன்னோம் இல்லையா, சிபிடிக்கு வந்து மினிமம் குவாலிஃபைங் மார்க் வந்து 50% எடுக்கணும். நீங்கள் 50% எடுத்துட்டிங்கன்னா அடுத்தது உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும், மெடிக்கல் ஃபிட்னஸ் செக் பண்ணுவாங்க, அவ்வளோதான் சரிங்களா. அதுதாங்க சொல்லியிருக்காங்க. அப்புறம் முக்கியமான தேதி, ஆன்லைனில் அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னா 1 அக்டோபரில் வந்து ஓப்பன் ஆகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் டேட்டு வந்து 21 அக்டோபர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஒரு 20 டேஸ் டைம் தராங்க சரிங்களா. 21 அக்டோபர் தான் லாஸ்ட் டேட். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து காண்டாக்ட் கொடுத்துருக்காங்க, அது வந்து மெயில் ஐடி காண்டாக்ட். உங்களுக்கு ஏதாவது கொரிஸ் டவுட் ஏதாவது இருந்துச்சுன்னா இந்த மெயில் ஐடிக்கு வந்து மெயில் ரைட் பண்ணலாம். இல்லை ஹெல்ப்லைன் நம்பர் கொடுத்துருக்காங்க, இந்த ஹெல்ப்லைன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணிக்கலாம். காலை 10 மணிலேருந்து ஈவினிங் 5 o'clock சரிங்களா, ஒர்க்கிங் டேல மட்டும். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுதான் வந்து HURL இந்த நிறுவனம் அறிவித்த என்கேஜ்மெண்ட் ஆஃப் கிராஜுவேட் இன்ஜினியர் ட்ரைனிங், டிப்ளமோ இன்ஜினியர் ட்ரைனிங்கான முக்கியமான விவரங்கள். நீங்களுமே இந்த நோட்டிஃபிகேஷனை ஒரு டைம் வந்து கிளியராக பார்த்துக்குங்க. அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லா எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியாவும் மீட் ஆச்சுன்னா கரெக்டாக மிஸ்டேக் இல்லாமல் அப்ளை பண்ணுங்கள் சரிங்களா. இந்த பிடிஎஃப் ஃபைல் டவுன்லோட் பண்ணுற லிங்க்கையும் ஆன்லைன் அப்ளை பண்ணுற லிங்க்கையும் நான் அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் தரேன், செக் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க சரிங்களா. அப்ளை பண்ணுற எல்லாருக்கும் விஷ் யூ ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ.